எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். காலை பிரார்த்தனை. கண்களை மூடி இறைவனை நினைத்து உணர்வுடன். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளில் இருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளில் இருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடன் பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையைக் கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களைக் கொண்டும் ஞானங்களைக் கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையைக் கொண்டும் நன்மையைக் கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. இப்போ நம்ம எல்லாருமே மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்மீக மார்க்கத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில பேர் புதுசாக ஆரம்பிச்சிருப்பீங்க மெடிடேஷன் பண்ணுறது. இதில் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம அப்படி மாறி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்புகள் விருப்பங்களாக இருக்கிற வரைக்கும் அதில் எந்த தவறும் கிடையாது. விருப்பங்கள் அப்படின்னா மறைவானது அப்படின்னு பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் நல்ல குணங்களை கொண்டவனா நான் வளரணும் அப்படின்னு நினைக்கிறது விருப்பம். நான் மெடிடேஷன் பண்ணி நிறைய சம்பாதிச்சு வீடெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்றது ஆசை. அதனால எதிர்பார்ப்புங்கிறது ஒரு விருப்பமா இருக்கிற வரைக்கும் அது நன்மை தான். ஏன்னா விருப்பங்கள் இல்லாமல் யாருமே இல்லை இல்லையா? ஸோ நம்ம எதிர்பார்ப்புகள் மறைவான அருள்களை விரும்பியதாக இருக்க வேண்டும். இது அடிப்படையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் இருக்கிறதுல தவறு இல்லை. ஆனால் அதை நம்ம அடைய முடியாமல் போகும்போது நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடக்கூடாது. இப்போ திடீர்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷமாக மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு ஈவெண்ட்டில் பயங்கரமாக கோவப்பட்டு கத்தி தூக்கி எரிஞ்சு பயங்கரமாக பண்ணிடுவோம். உடனே நமக்குள்ள நம்ம இவ்வளோ நாளாக மெடிடேஷன் பண்ணுறோமே, இப்படி கோவப்பட்டுட்டோமே, இப்படி பொறாமப்பட்டுட்டோமே, இப்படி பெருமைப்பட்டுட்டோமே, இப்படி கவலைப்பட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரும். நோ ப்ராப்ளம். ஃபார்ம் 3ல நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். அடுத்து என்னவோ அதை விரும்பி போயிரு. இந்த நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸுக்கு அடுத்து ரியாக்ட் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்ண வேண்டாம். இது அடிப்படையாக நம்ம கற்றுக்கணும். ஸோ தவறுவது மனித இயல்பு. தவறிட்டீங்கன்னா
இறைவனுடைய மன்னிப்பின் மீது பெரும் நம்பிக்கை கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் நகர்ந்து போயிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பு வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது இந்த தூய்மை அடைதல் பயணத்தில் நாம் இருக்கும்போது நமக்கு நடக்கக்கூடிய ஒரு பெரிய டிராபேக். நார்மலாக நம்ம இருக்கும்போது நடக்காது. ஏன்னா வழக்கமாக கோவப்படுறோம், இப்பயும் கோவப்பட்டுட்டோம், அப்படிதான் நினைச்சுப்போம். ஆனால் இந்த பயணத்தில் நாம் இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்பு கூட பெருசாக தெரியும் நமக்கு. ஒரே குப்பையாக இருக்குது, இன்னொரு குப்பை சேரும்போது ஒன்றும் தெரியாது. ஃபுல் க்ளீன் ஆகிட்டு இருக்குது. எங்கள் அம்மாலாம் மாப் போட்டுட்டு இருக்கும்போது இடையில நடந்தால் பயங்கரமாக திட்டுவாங்க. ஒரு 2 நிமிஷம் உட்கார மாட்டியா, இப்போதான் எந்திரிச்சு போகணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நாம் தூய்மை அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய பயணத்தில் அந்த சின்ன சின்ன தவறுகள் இருக்கும். அதெல்லாம் நம்மளுடைய எவ்வளோ நாள் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஒரு 2 வருஷம் மெடிடேஷன் பண்ணதுனால எல்லாமே அவ்வளோ சீக்கிரம்லாம் க்ளீன் ஆகிடாது. அதனால் நம்ம ஓவராக நம்ம இது பண்ணிட வேண்டாம், அடுத்தடுத்து போயிடும். விபாசனால் அழகா ஒன்று சொல்லுவாங்க, இருட்டுக்கு பலம் கிடையாது, ஒளிக்கு மட்டும்தான் பலம் இருக்குன்னு சொல்லுவோம். இருட்டுனால ஒளியை ஒண்ணுமே பண்ண முடியாதான். எவ்வளவு பெரிய இருட்டா இருந்தாலும் ஒளிய அது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒளி இருட்டை காலி பண்ணிடும். ஒரு சின்ன ஒளி நமக்கு பெரிய ஒரு ஹோப் கொடுக்கும். பயங்கர இருட்டு, பயங்கர இருட்டு, ஒரே ஒரு தீக்குச்சியில பொறுத்துனீங்கன்னா பக்கத்துல இருக்கலாம் தெரியுதா இல்லையா? அந்த அந்த ஒரு தீக்குச்சிய இருட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகி அணைச்சிட முடியுமா? அணைக்க முடியாது. ஸோ என்னைக்குமே ஒளிக்குத்தான் பலம் அதிகம்ன்றது புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ தீக்குச்சி வச்சிருக்கலாம், அதை நாம பல இடங்களுக்கு லைட் பண்ண முடியும். ஒளியை நாம பெருக்கிக்கிட்டே இருக்க முடியும். இருட்டுக்கு அவ்வளோதான் எல்லை, ஒளிக்கு எல்லைகளே இல்லை. அதனால நம்ம இப்போ நம்ம கிட்ட சின்ன தீக்குச்சி இருக்கலாம். இந்த மெடிடேஷன்லாம் பண்ணி ஆரம்பிச்சு, நான் சொல்றது 2 வருஷமே கூட நீங்க பண்ணுங்க, 5 வருஷமே கூட பண்ணுங்க, தீக்குச்சி மாதிரி கூட இருக்கலாம். பட் உங்களை சுத்தி இருந்த அந்த கும் இருட்டு நீங்க இருக்கா இல்லையா, அதை வச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போய்க்கோங்க. அதனாலதான் எப்பவுமே அவர் சொல்லுவார், புத்தருக்கு புதுசா வந்தவங்க மேல எப்பயுமே ஒரு கேர் இருக்கு. ஏன்னா மீதி எல்லாம் பழகிட்டாங்க, அவங்க டேக் கேர் பண்ணிக்க முடியும். புதுசா வந்தவங்க சறுக்கிடக்கூடாது, இந்த பயணத்தை அப்படியே நிறுத்திடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பார். அதனால அவங்களுடைய அந்த சின்ன ஒளியை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவார். பெரிய பெரிய சீனியர்ஸ் எல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். அவ்வளவுதான், அவங்க மேல அவர் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங் கிடையாது. இது ஒரு ஆன்மீக மார்க்கத்துல ஒரு குரு டீச்சரா அவர் செய்யக்கூடிய வேலையை அவர் செஞ்சுக்கிட்டே போகணும் இல்லையா? ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட கண்டிப்பா ஒளி இருக்குது, சின்ன ஒளியா கூட இருக்கலாம். எவ்வளோ பெரிய இருட்டையும் அதனால் நீக்க முடியும். அதனால தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கான நன்மைகள், உங்களுக்காக இறைவன் நாடி இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அதற்கான ஒளியாகத்தான் இந்த ஒளி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் தியானம் செய்ய தொடங்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபார்ம் 3 பிராக்டிஸ் பண்ண போறோம். நம் அனைவரும் அந்த தியானத்தினுடைய முதல் 3 படிகளை அடைந்து கொள்வோம். கண்களை மூடியிருத்தல், புற உலகத்திலிருந்து விலகுகிறோம், நம்முடைய அக உலகத்திற்குள் திரும்புகிறோம். கண்களை மூடுகிறோம். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் வைத்து உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்தி அதிட்டானாவை உணர்ந்து கொண்டு உடலை ஒரு சிலை போல எந்த அசைவுக்கும் உட்படுத்தாமல் நிலைநிறுத்தி கொண்டு, அதே நேரத்தில் எந்த இறுக்கங்களும் இருக்கக்கூடாது. உடலில் முக்கியமாக முகத்தின் தசைகளில் ஒரு தளர்வு இருக்க வேண்டும். ஒரு மெல்லிய ஒரு புன்னகை இருக்க வேண்டும். தளர்வுக்கு மறுபெயர் தான் அந்த புன்னகை. அதிட்டானாவை நிறுவிவிட்டு மூச்சின் மீது கவனம். ஆனாபானா தொடங்க வேண்டும். இயல்பான உள்மூச்சு, இயல்பான வெளிமூச்சு.
மூச்சின் மீது முதலில் கவனம் ஏற்படட்டும். அந்த கவனத்தை தொடர்ந்து உணர்வு ஏற்படட்டும். இந்த மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் இதை நம்முடைய பணத்தை கொண்டு, உழைப்பை கொண்டு, முயற்சியை கொண்டு ஈட்டிக் கொள்ளவில்லை. அது நமக்கு 100% கொடுக்கப்படுகிறது. நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த மூச்சு ஒரு வாகனம். இந்த மூச்சின் கரு படைப்பாளனால், அகிலங்களின் இறைவனால் எனக்காகவே பிரத்யேகமாக படைக்கப்பட்டு எனக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அந்த உணர்வோடு ஒவ்வொரு மூச்சையும் கவனிக்க வேண்டும். ஒரு மூச்சை கவனித்தால் கூட போதும். அந்த உணர்வு, ஒவ்வொரு மூச்சையும் அந்த உணர்வோடு நாம் கவனிப்போம். அழகான முறையில் இறைவழி தியானத்தை தொடங்கி இருக்கின்றோம். தொடர்வோம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கிறோம். ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆகணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இனிமேல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மனசளவில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஷிஃப்ட் ஆகணும். சாட்சி பாவனை அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை, ஒரு கருவியை நம்ம செயல்படுத்த போகிறோம்.
நம்முடைய மனம் இரண்டின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய நாம் புகுத்தி கொண்ட கெட்ட பதிவுகளை பலமிழக்கச் செய்யக்கூடிய ஒரு நுட்பத்தை நாம் செயல்படுத்தியிருக்கோம். நோ ரெஸ்பான்ஸ் மோட், நோ ரியாக்ஷன் மோட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். உங்க உடம்புலையும் மனசுலையும் எந்த ஒரு நிகழ்வும் மாற்றமும் தூண்டலும் நடந்தாலும் அதை பற்றி எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வெறுமனே ஒரு செயல் நோக்கங்களற்ற கவனத்தை அதன் மேலே செலுத்தி ரியாக்ஷன் மட்டும் பண்ணிடாம அப்படி இருக்கிறது தான் சாட்சி பார்க்கணும். அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அது நடக்குது, நான் பார்க்குறேன், அவ்வளோதான். என்ன நடக்கும்? மூச்சை கவனிப்பீங்க, பாடியிலே சென்சேஷன்ஸ் வரும், எண்ணங்கள் ரேண்டமாக வரும், தூக்கம் வரலாம், ஒரு பிளாங்க்னஸ் வரலாம், வெளி சூழல்ல புற உலகத்தில் கேட்கக்கூடிய சத்தங்கள் உங்கள் செவிகளுக்கு கேட்கலாம். இவ்வளோதான் நடக்கும். இந்த 6 விஷயங்களை தவிர எதுவும் பெருசாக நடக்காது. இந்த 6 விஷயங்களையுமே நீங்கள் அப்ரிஷியேட்டும் பண்ண வேண்டாம், அப்போஸ் பண்ணவும் வேண்டாம். நீ பாட்டுக்கு இருங்க. இதை நாம் நிகழ்த்துவதில்லை. உயிராற்றலால் கழிவுகள் நீக்கப்படுகின்றன. நாம் அதற்காக தளம் அமைத்து கொடுத்து விட்டு விலகிவிட்டோம். சரியான புரிதலோடு ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிமுறை இது என்ற உணர்வோடு இதை நீங்கள் செய்யுங்கள். அதிட்டானாவை மிக உறுதியாக நீங்கள் பேணி வாருங்கள்.
அதிட்டானவிலிருந்து கலந்து கொள்ளுங்கள். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து. ஸோ ஃபார்ம் 3 பற்றி ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏன்னா அதை எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் மற்ற ஃபார்ம்ஸ்க்கு நம்ம போக முடியும், கற்றுக்க முடியும். அது ஏன்னா இது இது வந்து ஓரளவுக்கு கிளென்ஸ் ஆனாதான் மற்ற ஃபார்ம்ஸுடைய உண்மையான நோக்கத்தை தெரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டினா மனிதனுடைய மனம் எப்படின்னா அது ரொம்ப மெட்டீரியலாகவே தான் யோசிக்கும். இப்போ ஏதாவது ஒன்று ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு நம்ம இதை எப்படி பணம் சம்பாதிக்கலாம், அது யாருக்காவது சொல்லி கொடுத்து ஏதாவது பண்ணலாமா, இப்படி தான். அதாவது உள்ள நமக்கு அதை வாங்கி வச்சுக்கணும், நமக்கான நன்மையை அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். நிறைய நிறைய விஷயங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிறோமா, இப்போ எப்படின்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு கோட்டே ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம படித்து நம்ம ரியலைஸ் பண்ணணுன்றதை தாண்டி அதை யாருக்காவது ஷேர் பண்ணணும், ஃபார்வேர்ட் பண்ணணும், அப்படி தான் நம்ம வந்து யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபார்ம்ஸுமே அட்ராக்டிவாக போயிடுமே தவிர அது நம்ம மாற்றத்துக்கு பெருசாக பயன்படாமல் போயிடக்கூடாது. ஸோ அதனால் ஃபார்ம் 3ல வந்து ஆரம்ப நிலையில் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். நாளைய தியான வகுப்பில் சந்திக்கலாம்.